இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 18வது மக்களவையின் சபாநாயகராக பாஜக கூட்டணியைச் சேர்ந்த ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு. குரல் வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார். மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவிற்கு பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கை குலுக்கி வாழ்த்து. ஓம் பிர்லாவை பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். சபாநாயகர் இருக்கையில் மீண்டும் ஓம் பிர்லா அமர்ந்திருப்பது அவையின் அதிர்ஷ்டம் என பிரதமர் மோடி கருத்து. பணிவோடு பணியாற்றியவர்களே எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கு ஓம் பிர்லாவின் வெற்றி உதாரணம் எனவும் பேச்சு. இந்திய மக்களின் குரலாக எதிர்க்கட்சிகளை பேச அனுமதித்து அரசியலமைப்பை காக்கும் கடமையை சபாநாயகர் ஓம் பிர்லா நிறைவேற்றுவார் என நம்புவதாக ராகுல் காந்தி பேச்சு. மக்களவை சிறப்பாக செயல்பட எதிர்க்கட்சியாக தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றும் உறுதி. நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையில் பேச அனுமதி கொடுத்தால் கேள்வி எழுப்ப தயார். கள்ளச்சாராய மரணம் குறித்து பேரவையில் அதிமுகவினர் பேசுவதை தடுக்கும் விதமாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் கருத்து. நாங்க பேசுவதற்கு எங்க அனுமதி கொடுத்தாங்க? 5 நாட்களாக தொடர்ந்து போராடி வரும்ல, இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விதியினார் நேத்து அந்த பேரவையில் எங்களை பேச அனுமதிப்பதில்லை, ஆனால் எங்களை வெளியேற்றிவிட்டு கேள்வி நேரத்தில் 15 நிமிடங்கள் முதலமைச்சர் விளக்கமளிக்க அனுமதித்தது எப்படி? எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி என சபாநாயகர் நடுநிலை தவறி நடந்து கொள்வதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. நேற்று தினம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. கேள்வி நேரத்தின் போது எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் எப்படி 15 நிமிஷம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்? கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் குறித்து அதிமுக எழுப்ப விரும்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசு தயாராக உள்ளது. அவையில் பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் வெளியில் சென்று பேசுவது அவையின் மாண்பிற்கும் மரபிற்கும் ஏற்புடைய செயல் அல்ல எனவும் முதலமைச்சர் கருத்து. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவையில் பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வலியுறுத்தி பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். 2008ஆம் ஆண்டு புள்ளி விவர சட்டப்படி மாநில அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என முதலமைச்சர் விளக்கம். 2021ஆம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 2008ஆம் புள்ளி விவர சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆய்வினை மாநில அரசு மேற்கொள்ளலாம். தமிழக அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவோ புள்ளி விவரங்களை சேகரிக்கவோ மனமில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. நாங்க கேட்கிறது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட். 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? அந்த சட்டத்தின்படிதான் பீகார் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். பீகார் மாநிலத்தை போன்று 2008ஆம் ஆண்டு புள்ளி விவர சட்டப்படி தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களை திரட்டலாம். இது தொடர்பாக அமைச்சர் எஸ். சிவசங்கருடன் நேரடியாக விவாதிக்க தயார் என அன்புமணி சவால். சட்டப்பேரவை வளாகத்தில் திடீரென மயங்கி விழுந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன். குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்ததாக தகவல் வெளியான நிலையில் EPS அறையில் வைத்து முதலுதவி சிகிச்சை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து.
நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவு. தமிழக ஆளுநர் RN ரவி டெல்லி பயணம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி அதிமுக மற்றும் பாஜக சார்பில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் உள்துறை அதிகாரிகளை இன்று சந்திப்பார் என தகவல். நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற தமிழக எம்பிக்களின் முழக்கம் குறித்த கேள்வி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் திமுக எம்பிக்கள் அனைவரும் மீது வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க கொத்தடிமைகள். விசச்சாராய உயிரிழப்பு குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையில் 3 பேர் கொண்ட குழு கள்ளக்குறிச்சியில் ஆய்வு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை தேடி வடமாநிலங்களுக்கு விரைந்த CBCID தனிப்படையினர். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஏமாற்றி அபகரித்த வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானதால் நடவடிக்கை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.